நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளையா? ஆரியா மாப்பிள்ளை மருமகளே அதானே மரியாதை கட்டு இன்னும் தெரியல. அப்பா எந்த தட்டி மருமக உனக்கு அடியா அப்பா. அப்புறம் மாமா ஆறுமுத்து மாமா கட்டுறவே செத்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாகலிங்க மாமா என்னடி நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கணும்னு தெரியுது, யாருக்கிட்ட இருக்கிறதுன்னு தெரியல மாமா. உண்மையிலே சொல்றேன் மாமா. சொல்லுமா. பொண்ணா பிறந்தது எவ்வளவு பெரிய சாவக்குன்னு இப்பதான் மாமா தெரியுது. ஏய் பெண்ணா பிறந்ததுக்கு தவம் செய்யணும். எங்க தவம் செய்யறது? நான் ஒன்னு செஞ்சு வச்சுக்கிட்டு வரக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியுது. ஏன் ஒன்னு இங்கிட்டு பிதிக்கிட்டு வச்சா இங்கிட்டு பிதிக்கிட்டு போகுது, இங்கிட்டு வச்சா இங்கிட்டு பிதிக்கிட்டு போகுது. ஒரு 3 ஆணி வச்சு அடிக்கிறேன். ஏற்கனவே ஆணி அடிச்ச மாதிரி தான் கிடக்கு மாமா. ஏன் தெரியுமா பொண்ணா பிறந்தது ஸ்தாபக்கேடுன்னு சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு மாமா. ஆச்சு 5 வருஷம் ஆச்சா? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. சரி, இது வரைக்கும் எனக்கு குழந்தை உறக்கல. ஏண்டி கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்கிற? ஆமா. இன்னும் குழந்தை இல்லைங்கிற? ஆமா மாமா. நீயும் உன் புருஷன் வீட்டுல என்னதான் பண்றீங்க? என் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. ஆமா, சரி 2 வருஷம் எடுத்திருப்பேன்ல. இப்பதான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஐயோ அவன் போனதுக்கு அப்புறமா? அவன் போய் 3 வருஷம் ஆச்சு. இப்பதான் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஐயோ ஏண்டி நீ முழுகாம இருக்க? நாளைக்கு 10 மாசம் கழிச்சு புள்ள பிறக்கும். ஆமா. பிறந்து அந்த பிள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா யார சொல்லுவ? உங்களை சொல்லவா? விளக்க பார்த்து கேட்ட புச்சு வரையா நீ எடுவாட்டம்ட. ஏன் மாமா? எவனுக்கோ பிள்ளை பத்தி முடி ஏன் பேர சொல்றதா? இருங்க மாமா. ஒரு பொண்ணு மாசமானா யாருக்கிட்ட முதல்ல போன் அடிச்சு சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? அம்மாட்ட சொல்லும். அம்மா கிட்ட சொல்லுமா? ஆமா. எந்த ஊர்லயா புள்ள? அம்மா கிட்ட சொல்ல. புருஷன் கிட்ட தான் சொல்லு. புருஷன் கிட்ட. நான் இப்ப என் புருஷன் கிட்ட போன் அடிச்சு எப்படி சொல்றது? அந்த ஆளு ஊருக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. சரி, இப்பதான் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். இத நான் போன் அடிச்சு ஆயா நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னா அந்த ஆள் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு கிளம்பி வந்துட மாட்டேன். ஐயோ ஆமடி, நான் இதை எப்படி மாமா சமாளிக்கிறது? இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் நாளைக்கு வந்தா எதுவும் சந்தேகப்படுவேன் புரிச்சவன். நான் ஊருக்கு போய் 3 மாசம் ஆச்சு, நீ இப்ப 3 மாசமா முழுக இருக்க அப்படின்னு குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்கிடுவேன். ஒண்ணு இல்ல, நேரம் நம்ம பக்கத்துல மாட்டாஸ்பத்திரி இருக்குது. மாட்டாஸ்பத்திரிக்கு போனேன்னா அங்க ஒண்ணுன்னா அவன் முடிச்சு ஒரு சென்ன ஊசியை போட்டு விடுவேன். மாட்டாஸ்பத்திரி போய் சென்ன ஊசி போட்டு சொல்லியா? இல்லடி போட்டியா நான் தாண்டி அது நல்ல விஷயமா இருக்கும். இல்லாட்டி உன்னோட குடும்பத்தை கட்டு போயிரும். அதுக்கு நீ எரும மாட்ட பக்கம் சொல்றியா? ஆமா, மண்டியா போதும் ஒன்றை போய் ஊசி பின்னால கையை விட்டு முதல்ல நீ இதை மாட்டு டாக்டர் வந்துட்டு போறதுக்கு போன ஜென்மத்துல அதை கேட்ட அடியாய். ஏன் வினோதினி? ஏன் வினோதினி இங்க வா. என்னது நீ? வினோதினி நல்லா வச்சிருக்காங்க. வினோதி என்னடி பேர் சொல்லி கூப்பிடுற? இது பேர் அடி அடி சொல்லுடி. வினோதினி சொல்லுடி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேடி. நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன்டி. நல்ல அழகா இருக்கியடி. எப்படி நீ மட்டும்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன உனக்கு சந்தேகம்? என் புருஷன் ஊருக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. போகட்டும். இப்பதான் நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஏய் அவரு 3 வருஷம் ஆச்சு, எப்படி நீ 3 மாசம் முழுகாம இருப்ப? அதாண்டி எனக்கு தெரியல. என்னடி பண்ணுவோம்? அது எப்படி உனக்கு தெரியாம போச்சு? எனக்கு தெரியலடி. ஒரு ஆளு 2 ஆளா இருந்தா கணக்கு வச்சிருக்க. அப்ப நீ என்ன பொம்பளை? மாசத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போனா நான் எப்படி கணக்கு வைக்கிறது? என்னது பாதியில வந்தானா? ஏய் இவ ஒருத்தி செவிட்டு முட்டை. இது அம்மா. ஏய் வருவாரம்மா நீ
சரி இவங்க யாரு? அம்மா அம்மா வணக்கமே சொல்ல தெரியாதோ? அம்மா என்னன்னு தெரியாதா? இங்கிட்டு போடி அம்மா. இல்லையே வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறியே. அம்மா என்னம்மா வணக்கம். ஓ இதுக்கு தான் தாமதமா? ஏய் தள்ளிடு. என்னம்மா மலமாடு மாதிரி வளர்ந்து நின்றுக்கிட்டு என்னம்மா இங்க வாருங்க. இது என்ன சத்தம்? ஒரு வித்தியாசம். இது வரைக்கும் எந்த தோழியாவது உங்களுக்கு இப்படி வணக்கம் சொல்லி வணக்கம். நீ வணக்கம் சொல்லு. ஏதோ உன் பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சு தூக்கிட்டு வந்துட்டியா? ஏய் என்னம்மா பாரு இந்த மைக்குக்கு இன்னும் எடுத்து அடிக்குது. ஆமா இங்க பாருங்கம்மா. உங்க பேர் என்ன? என்னம்மா உங்க பேர் என்ன? என் பேரு தானே வீரராணி. வீரராணி? ஆமா. ஒருவேளை நான் வீரமங்கையோன்னு நினைச்சிட்டேன். இல்லம்மா வீரராணி. சரி உங்க ஊரு? என் ஊர் வந்து கர்நாடகா. இங்க இல்லையா? இல்லம்மா. கிளம்பு. ஏமா கிளம்பு. கர்நாடகால இருந்து வந்தாதான் கண்ணியமா காவல் பாப்பாங்க. நீ நல்லா கண்ணியமா காவல் பாக்குற எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் காவலுக்கு போறோம். நீ எங்க கூட காவலுக்கு வர்றியா? வர்றேம்மா. எங்க அப்பா பாத்தீங்களா? உங்க அப்பாவே அருமையான விஷயம். ஏன்னா ஆண்கள் உழுது பயிரணும், பருவமடைந்த பெண்கள் பாதுகாக்கணும்ன்றது குலப்பண்பு. எல்லாரும் காவலுக்கு போறாங்க, நீனும் காவலுக்கு போன என்னை அனுப்பல. அந்த இடத்துக்கே நீ தான் காவலுக்கு தலைவி. உனக்கு துணையாக தோழிமார்கள் வர்றாங்க, அண்ணன் வர்றாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட தோழிமார்கள்லாம் எப்படியே இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி வளர்ந்து கட்டவளா இருப்பேன்னு தெரியலடி. பணமரத்துல வளர்ந்ததான பிரச்சனை. இப்ப பாருங்க பரலோக சோத்ரமன் எங்கமா எந்த ஊர்லமா பரலோகத்தை இங்க வச்சிட்டு பண்ணாங்க. பிதாசுதன் இருங்க பிதாசுதன் பரிசுத்த பேர். அது என்ன பிதாசுதன் இங்க? அதுவும் என் கையை எட்டல என்னோட சாக்குன்னு அமைச்சு பாக்குறல. ஏய் ஓடி என்னம்மா இதான் சாக்குன்னு குட்டி பாக்குறீங்களா? கை வலிக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏய் ஏமா நாயை கூப்பிடுறியா? அதான் நம்ம இருக்கமே. அது எப்படி வரும்? ஏய் இதான் எங்க அப்பா சொன்ன நந்தவனம். ஆமாம்மா. அழகா பத்தியா? அழகா இருக்குமா? என்னம்மா புளியங்காய் கொத்தா காய்ச்சி கிடக்கு. ஆமாம்மா. ஆத்தாடி எப்படி காய்ச்சாலும் 150 ரூபா 200 ரூபா போயிருச்சு. அதுக்கு மேல சரி இருக்கட்டும். இந்த நந்தவனத்துக்கு வந்ததுமே மனசு ரொம்ப சந்தோஷம். எங்க பார்த்தாலும் வண்ண மலர்கள் ஓஹோ புத்து குலுங்குகின்றன. ஆமாம்மா. ஆஹா வினோதினி, அங்கே உங்க கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? தெரியுதுமா. என் கண்களுக்கு அழகா தோகை விரிச்சு எப்படி ஆடுது பாரு. அங்க பாருங்க ஒரு தாத்தா அங்க இருக்க தலை எருமை. நான் சொல்றது மயிலு. இந்த சத்தத்தை கேளுங்களே, குயில் எப்படி கூவுதுன்னு. என்னம்மா குயில் மான் 2 எங்க அழகா துள்ளி குதிச்சு ஓடு. அது மான் இல்லம்மா, பைக்ல ஓராருமா ஒரு எருமை மாடு. என் கண்ணுக்கு மயிலு குயிலு மானி எல்லாமே தெரியுது. நம்ம இருக்கிறது நந்தவனம் தானே, அதனால கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஆடிப்பட்டு. ஏமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வரக்கூடாது. நீங்க மயில் இருக்குன்னு சொன்னா இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் ஆமா இருக்குங்கணும் நம்பணும். நீங்க குயில் கத்துதுன்னு சொன்னா ஆமா இருக்கு சத்தம் கேக்குதுங்கணும். மான் ஓடுதுன்னு சொன்னா ஓடுதுன்னு அவங்க எல்லாம் நம்பணும். அவங்கள நம்பணும்ல. இத்தனை பொய்ய விடிய நம்ம சொல்றோம், அவங்க எல்லாம் உட்கார்ந்து நம்புறாங்களே. காலையில நாடகம் முடிச்சிட்டோம்னா அவங்க சம்பளம் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மளும் கொடுத்துட்டான்னு வேன் எடுத்துட்டு போயிரும். போட்டுருவேன் தெரியுமா? என்னம்மா நான் வந்து வள்ளி காவலுக்கு வர்றேன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியா? இது வேற அது வேற. சரிங்கம்மா. சரியா? வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆடிப்படி விளையாடலாமா? இன்பமே உந்தமே என்னையோ
அஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே அதனால பறவைகள் கூட்டம் கூட்டமா வந்துருச்சு. ஆமாமா விரட்டிடலாமா? ஒரே விரட்டு. ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோ ஆலோலமே சூப்பர். மேல போடு. என்னமா மேல போடு. மேல போடுறா அப்படியே தொங்கிரு. ஏடி என்னப்பா என்னடி பெரிய வடச்சட்டியில ஓட்ட விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க என்ன மேல ஓட சொன்னீங்க? என்ன மாசமா விஷமா இருக்கியா? மாசம் எங்க மாசமா இருக்கு? அம்மா நீங்க என்ன மேல ஓட சொன்னீங்க? காலை கொஞ்சம் காட்டு. காளையா? காலை காட்டு. ஏன் காலை காட்டு பாரு. என் காலை பாக்க அவளா? ஆமா ஆமா இந்த கொல்லிக்கடைய பாக்க. ஏ அப்பா. உன்னை கட்டறவே ஃபர்ஸ்ட் நைட்ல 108 ஏத்திடுவாங்க. எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏமா எடுத்து காட்டா இருக்கணும். நான் எடுத்து காட்டுவேனே, நீங்க கேட்டக்க அப்புறம் எடுத்து காட்டுவேன். இங்க வருங்க. ஏன் எங்கள காட்ட சொல்ற? நான் தான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஏய் எருமை. எங்க நீங்க எடுத்து காட்டுங்க. பிச்சு. உன்னை மாதிரியா நாங்க? எங்க நீ எடுத்து காட்டுங்க. இங்க வா. எடுத்து காட்டிட்டீல்ல? உன்னை 4 பேர் மதிப்பாங்களா? ஏமா பூணு துப்பிர மாட்டாங்க. நீங்க நினைக்கிறது தப்பு. நம்ம உள்ள வச்சு மறைச்சிட்டே இருந்தோம். பொம்பளை என்ன முதல்ல அடக்கமா இருக்கணும். நீங்க நினைக்கிறது தப்பு. ஒண்டி மசடா. அம்மா வேற வழி இல்ல. அம்மா உள்ள இருக்கிற மறைச்சு வச்சோம்னா ஆளு உள்ள நினைப்பாங்க இதுக்குள்ள ஏதோ இருக்கு இத பார்க்கணும்னு. காமிச்சிட்டோம்னா இப்படி தரன்னு போயிடுவாங்க. அங்க இல்ல, நீங்க தேடாதீங்க. நான் பார்த்துட்டேன். அத சொல்லணுமா? நீங்க பார்த்தத பார்த்துட்டேன்னு. சரி இருக்கடா. ஆளுக்கு ஒரு பக்கமாக காவலை கட்டுக்கிறது மாதிரி இருந்து பார்க்கணும். இடம்